Hi friends, welcome to Tech Tamizha. இன்னைக்கு நாம ப்ராடக்ட் அன்பாக்சிங்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ண போறோம். எஸ், ஹெட்ஃபோன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்ஃபோனை பத்தி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ண போறது நான் உங்க ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட் எடுத்தாச்சு. ப்ராடக்ட் கையில தான் இருக்கு. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி அந்த நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. pTron tangent lite அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பின்னாடி சைடில் tangent lightன்னு போட்டு ஹைஃபை ஸ்போர்ட்ஸ் வயர்லெஸ் நெக் பேண்ட் pTron இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் எதுவும் இல்லை. அண்ட் பேக் சைடு அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, அட்வான்ஸ்டு வயர்லெஸ், டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, டிரைவர் சைஸு, டாக் டைம், பிளேபேக்கு, சார்ஜிங் வால்டேஜ், பேட்ரி கெப்பாசிட்டி, சார்ஜிங் டைமு, மைக்ரோ யூஎஸ்பி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு வயர்லெஸ். கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்ட் வயர்லெஸ்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகுது, வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால கனெக்டிவிட்டி உங்களுக்கு ப்ளூடூத்தில் வந்துடுது. டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் அப் டு 10 மீட்டர் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ 10 மீட்டர் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்கள் ஃபோனுக்கும் நீங்கள் நெக் பேண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் 10 மீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். நடுவில் ஆப்ஸ்டக்கிள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த செவுரு இந்த மாதிரி எல்லாம் எந்த ஆப்ஸ்டக்கிளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்குமே இருக்குது. டிரைவர் சைஸ் 10 mm, அதாவது டிரைவர் சைஸ்னால் அந்த காதில் கேட்குறோம் இல்லையா, ஸோ அதுதான் அது 10 mm இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக் டைம் அபவுட் 6 hours. நீங்கள் தொடர்ந்து 6 மணி நேரம் நெக் பேண்டு போட்டுகிட்டே கூட பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேபேக் டைம் அபவுட் 6 hours. நீங்கள் பாட்டு கேட்கறதுனாலும் தொடர்ந்து 6 மணி நேரம் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜிங் வால்டேஜ் 5 volt 1 ampere, அதாவது நார்மலாக நம்ம ஃபோனுக்கு போடுறோம் இல்லையா, ஸோ அதே இதுதான். பேட்ரி கெப்பாசிட்டி 120 mAh. சொன்ன மாதிரியே பேட்ரி 120 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதிகமாக கம்மியான்னு கேட்டால் போதுமான அளவுன்னு தான் சொல்லுவேன். சார்ஜிங் டைம் 1.5 hour, அதாவது 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டாலே உங்களால் 6 மணி நேரம் தொடர்ந்து பாட்டு கேட்க முடியும், 6 மணி நேரம் தொடர்ந்து உங்களால் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம ஃபோனுக்கு நார்மலாக சார்ஜ் போடுற அதே டைப் தான். ஸோ கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எல்லோ, பிளாக் வித் க்ரீனு, பிளாக் வித் ரெட் அப்படின்னு மொத்தம் 4 கலர் வேரியண்ட்டில் வருது. நாங்கள் பிளாக்ல வாங்கியிருக்கோம், ஃபுல் பிளாக்ல. ஸோ இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே ஹெட்ஃபோன் சூப்பராக இருக்குது. வேல்யூ ஃபார் மணி, டீசென்ட் பேஸில் இருக்குது. டீசென்ட் பேஸ்டில் இருக்கும்போது உங்களுக்கு பாட்டு கேட்கும் போதுமே நல்ல ஃபீல், கம்ஃபர்டான ஃபீல் கொடுக்குது. அண்ட் இயரில் காதில் கரெக்டாக அட்டாச் ஆகிடுது. ஸோ இது நல்ல இது. அண்ட் இன்லைன் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப்பு டவுனு, ப்ளே பாஸ், கால் அட்டன் பண்ணுறது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்பில்ட்டாக ஒரு மைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பேசும்போது நீங்கள் நெக் பேண்ட்லேருந்தே நீங்கள் பேசிக்க முடியும். சரி வாங்க அன்பாக்சிங் இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கத்தி எடுத்தாச்சு. நடுவில் லைட்டாக அது அட்டை மேலே படாமல் ஒரு கீரல் போட்டுருக்கலாம். கவர் எடுக்க முடியல. அது மேலே இன்னொரு கீரல் ஒன்று லைட்டாக போட்டால் இப்போ கவர் வந்துருச்சு. கவர் எடுத்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம் லைட்டாக. இப்போ கவர் வச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு டேப் இருக்குதுன்னு நினச்சா டேப் இல்லை. இப்போ நம்ம அட்டையை எடுத்துகிட்டு உள்ளார இருக்குது நம்மளோட நெக் பேண்ட், அதை நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட நெக் பேண்ட். பார்த்தா pTron அப்படின்னு போட்டிருக்கு. ஃபுல் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழட்டணும் அப்படின்னா பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க. உள்ளார என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பபுள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உடைக்கிறதுக்கே நல்லா இருக்குது. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட். உள்ளார ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் ஃபோன் டேட்டா கேபிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா
நீங்கள் யூசர் மேனுவல் வந்து படிச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு 4 இயர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் லோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வேறு வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் இதிலேருந்து. இப்போ இதிலேருந்து அட்டையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். அப்படியே லைட்டாக கழட்டணும் அப்படின்னா பேக்கிங்கே நல்லா வந்து டைட்டாக தான் இதாக இருக்குது. அதாவது அட்டை அந்த மாதிரி இன்டர்லாக் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே அதை மெதுவாக கழட்டி அந்த ஓட்டை வழியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ஓட்டை வழியாக வெளியே எடுத்தாச்சு. அண்ட் இதை ஓரமாக வச்சிடலாம். இதுதான் நம்மளோட நெக் பேண்ட். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒயர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த சொன்னேன் இல்லையா 10mm டிரைவர். 2 10mm டிரைவருக்கு, அதாவது அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து சார்ஜிங்க்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல சார்ஜிங்க்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையே ஒரு மைக்கும் வந்து ஒன்று இருக்குது. இன்லைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கு வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர் வந்து நல்லா சாலிடாக, அதாவது பில்டு சாலிடாக இருக்குது. ஒயர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஓவராலாக இந்த நெக் பேண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல நெக் பேண்ட், குவாலிட்டியான நெக் பேண்ட். இந்த நெக் பேண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை லோ காஸ்ட்டில் நீங்கள் ஹெட்ஃபோன் வாங்கணும், இல்லை நெக் பேண்ட் வாங்கணும், ஒயர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த நெக் பேண்டை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ரேட் வந்து 500க்குள்ளே மட்டும்தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ரேட் வந்து அப் அண்ட் டவுன் எப்போ வேணால் இறங்கலாம். அது என் கையில் இல்லை. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.